அன்பில் மகேஷ் பொய்யாமொழிய எதிர்த்து போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கீங்க. என்ன நம்பிக்கையில், என்ன துணிச்சல்ல அவரை எதிர்த்து போட்டியிட்டீங்க? எனக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸில் அவருக்கு 10% கூட இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் திமுகவில் 40 வருஷம் இருந்தீங்க. சட்டுன்னு எப்படி நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளார நுழைஞ்சிங்க? அங்கீகாரம் மரியாதை எல்லா இடத்துல நான் இருக்க மாட்டேன். இல்லை, நீங்கள் 40 வருடம் திராவிட கட்சியில் இருந்தீங்க. இன்னொரு திராவிட கட்சியான அதிமுகவுக்கு போயிருக்கலாம். திமுக மேலே ஒரு கோபம் இருந்தா. ஊழலில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதலிடம் பெற அளவுக்கு ஊழல் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு மோசமான நிலை போயிட்டுருக்கு. எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? ஊழலாவது ஆட்சி தருவேன்னாரு. நீங்கள் முதல் தடவை அவரை சந்திச்சப்ப என்ன சொன்னார் அவர்? நான் அந்த கட்சிக்கு உழைச்சால இங்கே தனக்கு கொண்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்த தலைவனை பார்க்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. இப்போ உங்களுடைய தலைவர் முதல்வர் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கார்? போதை இல்லாத தமிழ்நாடு. இன்னைக்கு பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டீங்க. அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, தலைமைச் செயலகத்திலையும் உட்கார்ந்துட்டாரு. அந்த நிமிட உணர்வு உங்க மனசுல எப்படி இருந்தது? அப்படியே கண்ணில் தண்ணீர் வந்துருச்சு எனக்கு. வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் திரு விஜயகுமார் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கீங்க தமிழகத்தில், அதுவும் குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில். ஒரு திராவிட பாரம்பரியத்தின் ஒரு முக்கியமான ஒரு கேண்டிடேட்டாக கண்டறியப்பட்ட அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை எதிர்த்து போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி? அதாவதுங்க, நானும் திருவெம்பூர் தொகுதி நவல்பட்டு கிராமத்தை சேர்ந்தாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1986 நான் உறுப்பினர், தீவிர உறுப்பினராக இருந்திருக்கேன். அதன் பிறகு கிளைக்கழக செயலாளர், ஊராட்சி கழக செயலாளர், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மாநில பொதுக்குழு உறுப்பினர், அப்புறம் திமுக ஒன்றிய கழக செயலாளர். இப்படி பல்வேறு பொறுப்புகளில் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக பயணிச்சிருக்கேன். நான் பயணிச்சிருக்கேன் அப்படிங்கிறத விட வெறித்தனமாக பயணிச்சிருக்கேன்னு சொல்லலாம். தீவிர உறுப்பினராக இருந்திருக்கேன், தீவிர கட்சிக்காரனாக இருந்திருக்கேன். அது திருச்சியில் இருக்க அத்தனை பேருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போட்டிகள் இருந்த காலம். அதாவது எதிர்கட்சியும் அதிமுக திமுகங்கிறது எவ்வளோ கடுமையான போட்டி இருந்த காலம்னு தெரியும். அந்த காலகட்டத்தில் வெறித்தனமாக செயல்பட்ட ஆள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே மற்றவங்க போர்டு வச்சாங்கன்னா விளம்பர பதாகையெல்லாம் 1, 2 வைப்பாங்க. நான் வச்சா 1000, 2000 தான். அது திருச்சி மக்கள் எல்லாமே பார்த்துருப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, நீ எதில் இருந்தாலுமே முன்னிலையாக இருக்கும்னு நினைப்பேன். நான் அதில் முன்னிலையாக இருக்கும்னு நினைக்கிறத விட இன்வால்மெண்ட்டாக ஒரு இது செய்யும்போது அந்த இன்வால்மெண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பெரிய பிரம்மாண்டத்தை கொடுத்துரும். 1 வச்சா பார்க்குறேன், 2 வச்சாங்கிறத விட 50, 100ங்கிறத தாண்டி 1000, 2000 அப்படி 1000 போர்டு 2000 போர்டு வச்சு பழக்கப்பட்டாள் நான். பேப்பர் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா முழுப்பக்க விளம்பரம் தான் கொடுப்பேன். வானுயிர கட் அவுட்டுகளும் முழுப்பக்க விளம்பரமும் வச்சு ஒவ்வொரு தடவை தலைவர்கள் வரும்போதெல்லாம் அசத்துவேன். அது ரோடே திருவிழா மாதிரி ஆகிடும். ஒவ்வொரு தடவை தலைவர்கள் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சால் என் போர்டை வச்சாவே வர்றாங்கன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா 10 நாளைக்கு முன்னாடியே அனைத்து ரோடுமே களை கட்டிடும். அப்படி தான் செயல்பட்டுருக்கேன். இது திருச்சி மக்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட எனக்கு எந்த அங்கீகாரமே கிடைக்கல. இல்லை, நவல்பட்டு விஜி அப்படின்னாலே திருச்சி மாவட்டத்தில் தெரியாதவங்க இல்லை, திமுகவில் இருக்கக்கூடிய மாநிலம் முழுவதும் இருக்கவங்களுக்கு தெரியாதவங்க இல்லை. அந்த மாதிரி நீங்கள் திமுகவில் 40 வருஷம் இருந்தீங்க. சட்டுன்னு எப்படி நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளார நுழைஞ்சிங்க? இல்லைங்க, ரெக்கக்னேஷன் இல்லை. 40 ஆண்டு காலம் உழைச்சி அதில் எந்த ரெக்கக்னேஷனுமே கிடையாது. நீ யோசிச்சு, நான் கிட்டத்தட்ட ரொம்ப காலமாக அமைதியாகவே இருந்திருப்பேன். அதாவது திமுக விட்டு நான் நகரலை, ஆனால் சைலண்ட் மோடு போன மாதிரி ஆயிட்டான். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பரபரப்பாக இருந்த நம்ம வேறு ஒரு விரக்தியில் கொஞ்ச காலமாக விரக்தியெல்லாம் வராதுங்க எனக்கு. அரசியலே வேணாம். அதாவது என்னை பொறுத்தவரையும் மரியாதை மட்டும்தான் எதிர்பார்ப்பேன். அரசியல் ரீதியாக பணம் காசு இதெல்லாம் எதிர்பார்த்ததே கிடையாது. எனக்கு ஒரு மரியாதை இருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலுமே அங்கீகாரம் இருக்கு. அங்கீகாரம் மரியாதை எல்லா இடத்துலையும் நான் இருக்க மாட்டேன். அது என்னுடைய சுபாவமாகவே இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா மேசராசி பரணீசத்திரன் நான். எங்கேயாவது மேசராசிக்காரங்க மரியாதை இல்லாத இடத்துல நிற்கவே மாட்டாங்க, கோவப்படுவாங்களே ஒழிய அந்த இடத்துல குணம் இருக்கும்.
அது நீங்கள் ஜாதகப்படி பார்க்குறவங்களுக்கோ, ராசி பார்க்குறவங்களுக்கோ நல்லா தெரியும். அது மாதிரி என்கிட்ட கோவம் இருக்கும் பொழுதே, அடுத்த செகண்ட் 5 செகண்ட்ல அந்த கோவம் தணிஞ்சிரும். நான் வந்து அன்பா எல்லாத்தையும் அரவணைச்சு கூட்டு போற குணம் உள்ள ஆள் ஒழிய, நீங்க தவறு எந்த எந்த இடத்துல நடந்தாலும், அத பார்த்துக்கிட்டு சும்மா இல்ல போமாட்டேன். நீங்க 40 வருடம் திராவிட கட்சியில இருந்தீங்க. இன்னொரு திராவிட கட்சியான அதிமுகவுக்கு போயிருக்கலாம். ம். திமுக மேல ஒரு கோபம் இருந்தா. இன்னைக்கு வந்து டக்குன்னு முடிவெடுத்து விஜய் தலைமையை ஏத்துக்கிட்டு நீங்க தமிழக வெற்றி கழகத்துல சேர்றீங்க. அடுத்த நாளே வேட்பாளரா அறிவிக்கப்படுறீங்க. இன்னைக்கு எம்எல்ஏவா உட்கார்ந்திருக்கீங்க. அதாவதுங்க, இந்த அதிசயம் எப்படி நடந்தது? ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க மாற்று அதிமுகவுக்கு போயிருக்கலாம்னு சொல்றீங்க. நாங்க அதிமுகவ எப்போதுமே எதிரியாவே பார்த்து பழகிட்டோம். 40 ஆண்டு காலம் பயணிக்கும் பொழுது, எங்களுக்கு எதிரின்னு யாரு கேட்டீங்கன்னா, அதிமுகவ தான் தெரியும். ஓகே, ஓகே, வேற எதுவுமே தெரியாது. அப்படியே பார்த்து பழகுனதுனால எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு போகணும்னு எனக்கு தோணுதே இல்ல. ஓகே. தாவேக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தலைவர் வந்து ஊழல் இல்லாத ஆட்சி. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவரையிலும் நாடு குட்டிச்சுவரா போயிடுச்சு. ஊழல், ஊழல் நீங்க எல்லாத்துலயும் ஊழல். நீங்க வந்து ஊழல்ல வந்து தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில முதலிடம் பெற அளவுக்கு ஊழல் வந்துருச்சு. அந்த மாரி ஒரு மோசமான நிலை போயிட்டுருக்கு. எங்க தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு? ஊழலாத ஆட்சி தருவேன்னாரு. இன்னைக்கு போதை பழக்கத்துக்கு பார்த்துருப்பீங்க. போதை வந்து தமிழ்நாடு முழுக்க நீங்க ட்ரக்ஸு, கஞ்சா, அ போதைப்பொருள் 24 மணி நேரம். நீங்க டைம் தான் அரசாங்கம் சொல்லும். 12லேருந்து நைட்டு இரவு 10 மணி வரயும்னு. நீ எங்க போனாலும் 24 மணி நேரமும் கிடைக்கும். மதுபானம் கிடைக்குது. அப்ப நீங்க எத நோக்கி தமிழ்நாடு போயிட்டுருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மோசமான நிலைய நோக்கி போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் ஊழல், ஒரு பக்கம் மக்கள் அடிமையாக்கி, குடிகாரனாக்கி, அவன குட்டிச்சுவராக்குறது. இதனால பல பெண்கள் வந்து அந்த குடும்பம் வீணா போயி, பிள்ளைங்க வீணா போயி, அந்த குடும்பமே நாசமான காரணத்துக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம் தான் காரணம். இப்ப நீங்க திருவெறும்பூர் பொறுத்தவரைக்கும் நீங்க இப்ப வந்து அன்பில் பொய்யாமொழிய எதிர்த்து ஜெயிச்சிருக்கிறீங்க. அன்பில் பொய்யாமொழின்னா, அன்பில் தர்மலிங்கங்கிற ஒரு கலைஞரோட பயணித்த ஒரு மூத்த தலைவர். பொய்யாமொழின்னா ஒரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலினோட பயணித்த ஒரு மூத்த தலைவர். இவர் மகேஷ் பொய்யாமொழின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவர் உதயநிதியோட பயணிக்கிற 3வது தலைமுறை. திராவிட பாரம்பரியத்தில அந்த குடும்பம் வந்து திமுகவின் திராவிட பாரம்பரியத்தின் ஒரு ஐகான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அடையாளம். அப்பேற்பட்ட வேட்பாளரை எதிர்த்து நின்னு கிட்டத்தட்ட ஒரு 8500, 9000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கீங்க. என்ன துணிச்சல்ல நீங்க என்ன நம்பிக்கையில, என்ன துணிச்சல்ல அவர எதிர்த்து போட்டியிட்டீங்க? அதாவதுங்க, என் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ்ல அவருக்கு 10% கூட இருக்க வாய்ப்பில்ல. நான் அவங்க தாத்தா அரசியல பார்த்துருக்கேன். அவங்க அப்பாவுடன் பயணிச்ச அந்த அரசியலையும் பார்த்துருக்கேன். அதன் பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, நான் முதல் புலவர் முருகேசன் கூட பயணிச்சேன். அதாவது திருவெறும்பூர். 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 திருவெறும்பூர்ல அந்த காலம் 86 காலகட்டங்கள்ல யாருன்னா, புலவர் முருகேசன் ஒன்றிய செயலாளர். அப்புறம் அவரு மதிமுகவுக்கு போனாரு. அவரு அவர் வைகோ பிரியும்போது மதிமுக போனாரு. அவர் உடன் பயணிச்ச அத்தனை பேரும் போயிட்டாங்க. நான் வேணாம் போமாட்டேன்னு இருந்தது நான் தான். என்ன அப்ப வழிநடத்துறவங்க பார்த்தீங்கன்னா, குட்ட கணேசன், ராஜகோபால் போன்றவர்கள் தான் என்னைய வழிநடத்துவாங்க. எல்லாரும் பள்ளிக்கூடம் முடிஞ்சு எங்க போவாங்க? வீட்டுக்கு போவாங்க. நான் பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றிய கழக ஆஃபீஸ் தான் வருவேன். அப்படி அந்த அந்த சின்ன வயசுல இருந்தே எனக்கு அது ஊறிப்போன விஷயமா இருந்துச்சு. அதனால எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, என் எக்ஸ்பீரியன்ஸ்ல 10% கூட அன்பில் மகேஷ் இருக்க வாய்ப்பில்ல. வாய்ப்பில்லனா அத உறுதியா சொல்ல முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா தலைவர்கள் கூடயும் பயணிச்சிருக்கேன். கடைக்கோடி தொண்டனோட தொண்டனா இருந்திருக்கேன். அதனால எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பை எலக்ஷன் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்ரீரங்கம் நெறைய இடத்துலலாம் அ மந்திரிக்கு நிகரான பொறுப்ப குடுத்துருக்காங்க எனக்கு. குடுத்து பார்க்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு எலக்ஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா திருச்சி 1, ஆனா ஸ்ரீரங்கம் இல்ல ஆமா ஸ்ரீரங்கம்ல எல்லாமே நான் பை தான் எலக்ஷன் இன்சார்ஜ். நீங்க பார்த்தீங்க. எனக்கு நீங்க தெரியும். பார்த்துருப்பீங்க. எனக்கு உங்களுக்கு தெரியும். தெரியும். எனக்கு அதாவது தெரியும். எனக்கு திருச்சி தெரியும். நீங்க ஸ்ரீரங்கம் பை எலக்ஷன் திருச்சி அப்ப 1 இருந்தீங்க. பொய்யாமொழி இது. திருச்சியில பத்திரிகையாளரா இருந்தீங்க. அப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் வந்து ஜெயலலிதா இருக்கிறப்பவே, ஸ்ரீரங்கம் இன்சார்ஜா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எனக்கு எதிரா இருந்தாரு. அவருக்கு எதிரா என்னைய போட்டு அவரு அதே வயலூர்ல வேலை பார்க்குறாரு. அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு எதிரா யார போட்டுருக்காங்க? என்னைய போட்டுருக்காங்க. அப்ப 3 மந்திரிய போட்டாங்க. அவங்க வேலை பார்க்க முடியாது, செலவு பண்ண முடியாதுன்னு போயிட்டாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அப்பயும் என்னைய தான் நிப்பாட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு மந்திரிக்கு நிகரா ஒரு பொறுப்ப குடுத்து பார்க்குறாங்கன்னா, அப்ப என்னுடைய வேலையில எவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்தா அது வந்திருக்கும்னு பாருங்க. ஏன்னா, அப்பவே நான் எந்த வேலை குடுத்தாலும் அது திறம்பட செய்வேன். எந்த வேலையிலயும் நான் சொதப்புனதே கிடையாது. இப்ப உங்க தலைவர், அதாவது இன்றைய முதல்வர் விஜய். அவர் பேரே உங்களுக்கு இருக்கு. அவர் ஜோசப் விஜய்ன்னா,
நீங்க நவல்பட்டு விஜய். அ நீங்க முதல் தடவ அவர சந்திச்சப்ப என்ன சொன்னார் அவர்? மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சுங்க. அதாவது ஒரு பெரிய தலைவர். நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வைப்ரேஷன் நீங்க ஒரு ஒரு நீங்க மக்கள் கண்ண மூடிக்கிட்டு அவர நேசிக்கிறாங்க. அவர நம்புறாங்க. நீங்க உலகம் முழுக்க மக்கள் என்ன பண்றாங்க, அவர நம்புறாங்கல்ல. யாராவது ஒருத்தன் கிடைச்சிட மாட்டானா? இந்த தமிழ்நாட்ட காப்பாத்த, தமிழ்நாட்டு மக்கள காப்பாத்தன்னு ஏங்கிக்கிட்டு இருந்த காலத்துல, ஒரு தலைவன் கிடைச்சிடுறாரு. அந்த தலைவன கொண்டாடுறாங்க மக்கள். அப்படிப்பட்ட தலைவன் என் கைய பிடிக்கும்போது, என்னைய கட்டி பிடிக்கும்போது, அந்த வைப்ரேஷன் தாங்க அது. நீங்க ஒரு பெரிய தலைவன வந்து கைய பிடிச்சாவே அந்த வைப்ரேஷன் பெருசா இருக்கும்பாங்க. அந்த தலைவன் என்னைய கட்டி பிடிச்சாக்க, அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதாங்க வெற்றி. சரி. நீங்க வந்து அந்த அந்த வைப்ரேஷன வந்து அ நான் முதல் தடவையா உங்கள கட்டி பிடிச்சுட்டாரு. உணர்ந்தேன். எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்க. அந்த கண்டிப்பா. கூட்டம் எம்எல்ஏக்கள் கூட்டம் பனையூர்ல ஆமா, நடந்தது. ஆமா. நீங்க கொஞ்சம் தாமதமா கூட வந்தீங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. உள்ள போனீங்க. நீங்க தான் போனீங்க. அப்ப பார்த்ததும் அவர் ஏங்க என்ன சொன்னார்? எனக்கு வாய்ப்பு குடுத்த ஒரு தலைவன். என்னை எம்எல்ஏ ஆக்குன தலைவன். நான் ஒரு கட்சிக்கு வந்து 40 ஆண்டு காலம் உழைச்சு அங்க ரெகக்னேஷன் கிடைக்கல. நான் அந்த கட்சிக்கு உழைச்சால, இங்க தனக்கு கொண்டு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்து, பார்த்த தலைவன பார்க்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லங்க. அந்த இன்னைக்கு சந்தோ பதவியேற்பு விழால கலந்துக்கிட்டீங்க. ஆமா. அ அவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு. தலைமைச் செயலகத்திலயும் உட்கார்ந்துட்டாரு. அந்த நிமிட உணர்வு உங்க மனசுல எப்படி இருந்தது? மிக பெருசா இருந்துச்சுங்க. அதாவது அவரு போதை இல்லாத தமிழகம். அந்த போதை பழக்கத்த சொன்னாரு பாருங்க, அப்படியே கண்ல தண்ணீர் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா, அத அத வந்து நான் வாக்கு சேகரிக்க போறப்ப குறிப்பா இன்னொன்னு நான் கேட்கணும். திருவெறும்பூர்ல வந்து ஒரு 40 வருடங்களுக்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா, கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடும். ஆமா. ஒரு பக்கம் இடதுசாரிகளுடைய ஆதிக்கம் இருக்கும். இதையும் சமாளிச்சு, அதையும் சமாளிச்சு இன்னைக்கு நீங்க எம்எல்ஏ ஆயிருக்கீங்க. எப்படி போய் நீங்க அங்க வந்து இந்த தொழிலாளர்களையோ, இல்ல மத்தவங்களையோ, இந்த மேல்தட்டு மக்களையோ, இவங்களையோ எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ணுவீங்க? இப்ப உங்க தொகுதி தான் வந்து ரொம்ப தொழிலாளர் விவிஐபி பகுதி தொகுதி. தான். எல்லா இதுலயும். அது பிஹெச்ஏலா இருந்தாலும் சரி, ஹெச்ஏபிபியா இருந்தாலும் சரி, ஓஎஃப்டியா இருந்தாலும் சரி, எல்லாமே. உங்களுக்கு மிக்ஸ்டா இருக்கும். நீ எப்படி நீங்க அவங்கள நீங்க நான் கட்சி தான் திமுகல இருந்தேன். அந்த காலகட்டத்தில. 86 காலகட்டத்தில நான் திமுகல கட்சியில இருந்தேன். நான் அப்ப வந்து தொழிற்சங்கத்தில பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட்ல இருந்தேன். ஓ! இது வந்து யாருக்குமே தெரியாது. ஓகே. இப்ப தான் சொல்றேன். அப்ப அந்த தொழிற்சங்கத்தில இருக்கும்போது எவ்வளோ வேகமா இருந்தேன்னு கம்யூனிஸ்ட்ல இருந்தவங்கலாம் தெரியும். என்னைய உருவாக்குனவர் சுந்தரராஜ். அந்த மாரி ஆட்கள் கம்யூனிஸ்ட்காரங்க நெறைய தெரியும். ஓகே. நான் வந்து எவ்வளோ தீவிரமா பணியாற்றுவேன்னு தெரியும். நீ அந்த காலகட்டம். அப்ப வந்து குறைஞ்சபட்சம் எனக்கு என்ன ஆசை? பிஹெச்எல்ல ஒரு என்எம்ஆர் ஆயி எம்ப்ளாயி ஆயிடணும். குறைஞ்சபட்ச ஆசை எனக்கு அவ்வளோதான். ஆனா அதுக்காக பிஹெச்எல்ல பெருசா இல்ல அது பார்ப்பாங்க. அது அதுக்காக நான் போறேன். அப்ப போகும்பொழுது பல்வேறு போராட்டங்கள் எடுக்கும்போது நான் தான் முன்னெடுப்பேன். அந்த போராட்டத்த நான் தான் முன்னெடுத்து போவேன். அந்த முன்னெடுத்து அத வழிநடத்தும்போது பார்த்தீங்கன்னா, மிக பெருசா அ எஃபெக்டிவ்லா பண்ணுவேன். அப்ப வந்து அவங்களோட நீங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கும். எது ஓடிக்கிட்டே இருக்கும்னா, நேர்மையா இருக்கணுங்கிறது. எந்த விஷயமா இருந்தாலும் அத துணிஞ்சு ஹேண்டில் பண்ற விஷயம். அதெல்லாம் என்ன அவங்கள்ட்ட இருந்து அவங்கள்ட்ட நான் திமுகல தொழிற்சங்கத்தில பயணிச்சேன் பார்த்தீங்களா? நீங்க நம்மள அப்படியே அந்த அந்த சின்ன வயசுல நம்மள அப்படியே அவங்க சொல்லி, சொல்லி, சொல்லி நெறைய விஷயங்கள் வந்து பல தடவ சொன்னேன். நான் வந்து தொழிற்சங்கத்தில கம்யூனிஸ்ட்ல இருந்திருக்கேன். ஆனா, இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு பார்த்த தலைவர்கள், அன்னைக்கு பார்த்த வேகம், அதெல்லாம் இன்னைக்கு போயிடுச்சே. அன்னைக்கு கண்டா எந்த தாலுகா அலுவலகம், போலீஸ் ஸ்டேஷன், கம்யூனிஸ்ட்ன்னு போனாவே அவ்ளோ பயம் இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு மாறி போயிடுச்சேங்கிற வேதனை வந்து நான் ஒவ்வொரு தடவ என்னைய சந்திக்கும்போது சொல்லிட்டே இருப்பேன். இப் இப் சிபிஎம்ல ராஜான்னு இருப்பாரு. அவர் தோழர் அவர் வந்து அடிக்கடி பேசும்போதெல்லாம் சொல்லுவேன். ஏண்ணே இந்த மாரி ஆயிடுச்சு. அப்படி வேகமா இருந்த ஒரு கட்சியாச்சே. இதுல அவ்வளோ வேகமா பயணிச்சேன் நானும். இது வந்து ஆயிடுச்சுன்னு பல்வேறு தடவ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அவரு ஒரு சில கால சூழ்நிலைகள், இன்னைக்கு இருக்க சூழ்நிலைகள், இன்னைக்கு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் நெறைய விஷயம். அதனால எனக்கு அனுபவங்கிறது பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஹேண்டில் பண்ணிடுவேன். என்னன்னா, எனக்கு தொழிற்சங்க அனுபவம் உண்டு அதுல. தொழிற்சங்கத்துல பயணிச்ச அனுபவம் உண்டு. அத தாண்டி அதே பிஹெச்எல் என்னை பெரிய முதலாளி ஆக்கிடுச்சு. ஒரு பிஹெச்எல்ல நான் எம்ப்ளாயி ஆகணும்னு அங்க போனேன். அதே கம்பெனியில மிகப்பெரிய முதலாளி ஆக்குச்சு. நீங்க முதலாளினா சாதாரணமா இல்ல. 500 கம்பெனிகள் எல்லாமே லண்டன்ல, அமெரிக்கால படிச்சவங்க தான் என்கிட்ட போட்டி போட்டவங்க. எல்லாமே பிஇ, எம்இ முடிச்சவங்க. நான் 10ஆம் வகுப்பு தான் எஸ். படிச்சேன்.
ஆனால் நான் அந்த தொழிலில் நான் தான் முதன்மையாக இருந்தேன். முதன்மையா இருக்கிறது மட்டும் இல்ல. அதிக பெர்ஃபார்மன்ஸ் 500 கம்பெனிகள பெண்ணுக்கு தள்ளி, அதிக பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தது நான் தான். அதிக டன்னேஜ் குடுத்தது நான் தான். நீங்க இன்வால்வ்மென்ட் அதான் ஒரு எது எடுத்தாலும் அத ரொம்ப இன்வால்வ்மென்ட்டா செய்யும்போது, மிகப்பெரிய சக்சஸ் வரும். நீ பாய்லர் நான் யோசிச்சு பாருங்க. இரும்பு படிச்சிருக்கோமா? இல்ல. டிராயிங் தெரியுமா? எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க அதுக்கப்புறம் என்னை மாரி டிராயிங் பார்க்க தெரியாது, என்ன மாரி கட்டிங் பிளான் போட இதெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, இன்வால்வ்மென்ட்டா இருக்கும்போது. எனக்கு வெறி இருக்கும். 2 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். நான் கம்பெனி ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு காம்படிட்டரா விகேன்னு ஒரு பெரிய கம்பெனி திருச்சியில. அந்த கம்பெனி தான் விகேஎன் எனக்கு கண்ணப்பன். அவரு விகேஎன் இன்ஜினியரிங் கண்ணப்பன். முடிச்சவரு. அவரால அந்த காலம் பிஇ முடிச்சவரு. அதோட தான் போட்டி. ஏன்னா, அதிகமா பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குற யூனிட்டு அந்த கம்பெனி தான். விகேஎன் தான். அப்ப எனக்கு போட்டி யாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தான் போட்டி. அப்ப அந்த போட்டியான பெரிய கம்பெனி அடிக்கணும்னா, அத விட நான் வேகமா இருக்கணும். நீங்க என்ன எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். ஓகே. 2 மணி நேரத்துக்கு மேல நான் தூங்குனதே கிடையாது. 5:30, 6 மணிக்கு ஷிஃப்ட் ஆரம்பிப்பாங்க. 5:30க்கெல்லாம் போயிடுவேன் காலையில. போயிட்டு நைட்டு 2:30 மணி வரையிலும் ஷிஃப்ட் முடியும். 2 மணிக்கு முடியும். 2:30க்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன். சாப்பிட்டுட்டு படுத்து திருப்பி 5:30 மணிக்கு கம்பெனிக்கு வந்துருவேன். ஓகே. இப்ப நீங்க வந்து ஒரு கடின உழைப்பாளிங்கிறத, நீங்க வந்து தொழில் ரீதியாவும் நிரூபிச்சிருக்கீங்க. இப்ப அரசியல் ரீதியாவும் அதையும் ப்ரூவ் பண்ணி இப்ப எம்எல்ஏ ஆயிருக்கீங்க. இப்ப திருச்சி வந்து தமிழகத்தின் மையப்பகுதி. உங்க தலைவர், முதல்வர் திருச்சி கிழக்குல போட்டிட்டு இருக்காரு. திருச்சி மாவட்டத்த பொறுத்தவரைக்கும் அந்த 9 சட்டமன்ற தொகுதியில ஒரு 3 தொகுதி நீங்களா, அதாவது முன்னாள் அமைச்சர் நேருவுடைய தொகுதி மேற்கு, மணிச்சநல்லூர் அவரு திமுக கதிரவன், அங்க அதிமுக உங்க லீமா ரோஸ் தொகுதியை தவிர மீதி எல்லா இடங்கள்லையும் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இந்த தமிழக வெற்றி கழகத்துல அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள்லயே அரசியல் அனுபவம், இன்னும் சொல்லப்போனா 40 ஆண்டு அனுபவம் கொண்டவர் நீங்க தான். ஆமா. இப்ப உங்களுக்கு வந்து இப்ப மந்திரி சபை விஸ்தரிப்புங்கிறப்ப அமைச்சரவையில உங்களுக்கு இடம் இருக்குமா? அது அவர் தலைவர் தாங்க முடிவு பண்ணணும். நம்ம கையில இல்ல. நமக்கு வாய்ப்பு வேலை குடுத்தா செஞ்சு தானே ஆகணும். இல்ல இப்ப தலைவர் அங்க வந்து திருச்சி வந்து ஒண்ணு தமிழகத்தின் தலைநகர்ன்னு நெனச்சு எம்ஜிஆர் நெனைச்சாரு. அது வந்து இன்னும் செயலாக்கப்படல. உங்க தலைவர் வந்து அங்க போட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவரு வந்து திருச்சி மாவட்டத்துக்கு அதிக முக்கியத்துவம் குடுக்குறாருன்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப வந்து ஒருவேளை பெரம்பூரோ, இல்ல கிழக்கோ ஏதோ 2ல 1 ராஜினாமா பண்ண போறாரு. இதுதான் சூழல். அப்படிங்கிறப்ப, நீங்க அந்த பகுதி திருச்சியிலிருந்து மதுரை, ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிய மையமா வச்சு ஒரு அரசியல் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பலம் வாய்ந்த அவர் திரு நேருவையும், திரு மகேஷ் பொய்யாமொழியும் எதிர்கொள்ளணும் அப்படின்னா, அந்த அரசியல் அனுபவங்கள்ங்கிற அடிப்படையில உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா அமைச்சரவையில? கண்டிப்பா ஹேண்டில் பண்ண முடியுங்க. நீங்க அதெல்லாம் நீங்க அததான் சொல்றேனே. எதையுமே இன்வால்வ்மென்ட்டா செய்வேன். அது அரசியலா இருந்தாலும், தொழிலா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நீங்க போட்டின்னா எனக்கு வெறித்தனமா வேலை பார்க்குற ஆளு. அதில கீழலாம் போட மாட்டேன். சோட போக மாட்டேன். ஏன்னா இந்த எலெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணேங்கிறது பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள மக்களுக்கு தெரியும். மத்தவங்களுக்கு அது வெளியில எந்த அளவுக்கு மீடியா சைடுல வெளியில போச்சுன்னு தெரியல. அங்க தொகுதி மக்கள் அத்தன பேருமே உணர்ந்தாங்க. நான் ஒரு நாள் கூட தூங்கல. 6, 7 நாள் வந்து ஒரு 1 மணி நேரம் கூட தூங்கல. ஏன்னா என்னுடைய இலக்கு வெற்றியா மட்டும் தான் இருந்துச்சு ஒழிய, எனக்கு தூக்கம் இத பத்திலாம் நினைக்கவே இல்ல. நீ அடுத்தடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன? ஏன்னா நீங்க ஒரு எதிர்கொள்ள போறோம். ஒரு மந்திரியா இருந்தவர் அவரு. மந்திரியா இருந்த பையன நம்ம எதிர்கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சோடியா இருந்துறக்கூடாதுங்கிறதுல எனக்கு இருக்கும். எனக்கு தோல்விய என் வாழ்க்கையில கண்டதே இல்ல. இப்ப தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் அவரு திரு ஸ்டாலின வந்து ஒரு பாபு உங்க கட்சியோட எம்எல்ஏ தோற்கடிச்சிருக்காரு. அவர் ஏற்கனவே திமுகல மாவட்ட செயலாளரா இருந்தாரு. அவரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தேர்தல்ல வந்து முதன்மை ஏஜென்ட்டா இருந்தார். அவர் வந்து அதே கட்சியில அதே தலைவர தோற்கடிச்சாரு. அதே மாரி நீங்களும் கிட்டத்தட்ட அதே மாரி திமுகல இருந்து உங்களுடைய அமைச்சர தோற்கடிச்சிருக்கிறீங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லங்க எனக்கு நடந்த விஷயத்த திமுககாரனே ஏத்துக்கல. நீங்க நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க இவ்ளோ நீங்க எனக்கு மிகப்பெரிய அனுதாபமே பெருசா இருந்துச்சு. நீங்க நம்ம உழைப்ப வந்து கண்கூடா எல்லாருமே பார்த்தவங்க. நீ அத தாண்டி பார்த்தீங்கன்னா, தொகுதிக்குள்ள எப்பொழுதுமே மக்களோட இருந்திருக்கேன். கடைசி நிமிஷம் நீங்க இப்ப டிவிக்கு வந்து வரணும் இல்ல. மக்களோட மக்களாவே இருந்திருக்கேன். அவங்க கூட நல்லது, கெட்டது, கோயில், ஸ்போர்ட்ஸ் இந்த மாரி அவங்க கூடயே பயணிச்சிருக்கேன். நீங்க எந்த கிராமமும் என்ட்ட பயனறியாத கிராமமே இருக்க முடியாது. ஏன்னா தொழில் ரீதியா வந்து நம்ம நான் சம்பாரிச்ச பணத்துல அதிகப்படியான செலவ
கோயில், ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி நல்ல நன்கொடைகளுக்கே நல்ல செலவிட்டிருக்கீங்க. விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்கேன். அது வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த எலெக்ஷன்ல அது எனக்கு இந்த கிரெடிட் ஆயிருக்கு. 40 வருடமா நீங்க பண்ண பண்ண முதலீடு உதவிகள் முதலீடு மத்தவங்களுக்கு படிப்பா உதவிகள் வந்து இருக்கட்டும், முதலீடா ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், ம். நீங்க கோயில் நிறைய கோயில்களுக்கா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ண அன்னதானம் என் நான் பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துல 15 நாள் எல்லா கோயில், ஸ்போர்ட்ஸ் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்போம். ஓகே, ஓகே. எப்போதுமே பார்த்தீங்கன்னா, அன்னதானம் 500 பேர், 1000 பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு மக்களோட தொடர்போட தான் இருந்தேன் அது. தொடர்பு நான் திமுகல மரியாதை இல்லங்கிறதுக்காக ஒதுங்கி இல்ல. மக்கள் தொடர்போட இருந்துகிட்டே இருந்தேன். கட்சியிலிருந்து விலகி மக்களோட நெருக்கமாவே இருந்தீங்க. விலக அதாவது விலகுங்கிறது இல்ல. அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டாம, ஓகே. மக்களோட மக்களா இருந்துகிட்டே இருந்தேன். அது வந்து சர்வீஸாவே நெனச்சேன். அதாவது புண்ணியம். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழப்போற காலம் எவ்வளோ காலம் வாழப்போறோம்? வாழ்ற காலம் நல்ல பேரோட வாழ்ந்துரணுங்கிற கணக்கு தான். நம்ம சின்ன வயசுல சாதாரண சின்ன சின்ன தொழில் பண்ணி தான் முன்னேறணும். ஆண்டவன் நம்மள என்ன கொண்டு போனான், அதுக்கப்புறம் கம்பெனி வைக்கும். கம்பெனி 1 கம்பெனி 3 கம்பெனி ஆயிடுச்சு. அந்த கம்பெனியில மிகப்பெரிய சப்போர்ட்டர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஜாம்பவான் இருந்த விகேன அத வீழ்த்தணும் அப்படின்னா, அத விட கெப்பாசிட்டி இருந்தா தான் வீழ்த்த முடியும். கரெக்ட். நீங்க யாரும் புள்ளையார் பிடிச்சு வைக்க முடியாது. ஜாப் செய்யணும். டிராயிங், பாய்லர், தெர்மல் பவர். நீ அதெல்லாம் ஜாப் அது. அத வந்து சும்மா ஒரு பெரிய ஆளு பணம் வச்சிருந்தாலாம் செய்ய முடியாது. அதுக்கு இன்வால்வ்மென்ட்டா செய்யணும். நெறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நான் தொடர்ந்து பிஎஸ்எல் நான் தான் நீங்க அவார்ட் சொல்லக்கூடிய வாங்கியிருக்கேன். அந்த ஒரு நீங்க விகேஎன் கண்ணப்பன் தொடர்ச்சியா அவார்டு. நீங்க அவர் பார்த்தீங்கன்னா, விகேஎன் கண்ணப்பன் வந்து விமானம் முதற்கொண்டு ஒரு அ விமான சர்வீஸ் கூட நடத்தினாரு. அ ஒரு மிகப்பெரிய தொழில்துறை ஜாம்பவான், ஒரு பொறியியல் பட்டதாரி. அவர நீங்க வீழ்த்தினது அவர வீழ்த்தணும்னா, அவர விட நான் வேகமா இருக்கணும். அவர விட நான் நான் பாய்லர் புரொடக்ஷன் இருக்கணும் என்கிட்ட. அந்த புரொடக்ஷன்லாம் இல்லாம பார்த்தீங்கன்னா, அத வீழ்த்தவே முடியாது. நீங்க வந்து யாரும் பெரிய ஆளுங்கிறதுனாலயோ, நம்ம எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்றதுனாலயோ கிடையாது. நீ அந்த அளவுக்கு இன்வால்வ்மென்ட்டா பண்ணுவேன். என்கிட்ட வேலை பார்த்த எம்ப்ளாயி எல்லாம் கேட்டா சொல்லுவாங்க, "நீங்க என்ன ஆனாலும், எவ்வளோ வெயிலா இருந்தாலும், அந்த வெயில்ல அப்படியே நிப்பேன் சைட்ல." என் ஆஃபீஸ்ல போயி, என் பெரிய ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ்க்குள்ள போய் நான் வந்த உடனே நிப்பாட்டி, சைட் உள்ள தான் போயிடுவேன். அப்படி நீங்க வந்து அது என்னைய நிக்க சொன்னா 20 மணி நேரம் நிப்பேன். நடப்பேன். எனக்கு உட்கார்ந்து இருக்கிறது தான் கொஞ்சம் சிரமமா தெரியும். உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. உழைப்பு தான். நீங்க என்னுடைய உழைப்புல வந்து என் உடன் உடன் பயணிச்சவங்க நெறைய பேரு என் எதிரிய கேட்டா கூட சொல்லுவான். என் உழைப்ப குறை சொல்ல முடியாது யாராலயும். இப்ப உங்களுடைய தலைவர், முதல்வர் ஆமா. உங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்காரு? இல்லங்க புதுசு தலைவர் எல்லாருமே புதுசு. இப்ப அவரு முன்னாள் அமைச்சர் கண்டிப்பா. செங்கோட்டையன் நீங்களா? இப்ப 108 பேர் 107 பேர்ல அவர் தான் ஒரு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தான் ஒரு 10வது முறையா தேர்ந்தெடுக்கப்பட்டு 50 வருட அரசியல் அனுபவம், சட்டமன்றங்களை பற்றி தரவா தெரிஞ்ச ஒரு நடைமுறை தெரிஞ்ச ஒரு மூத்த தலைவர். நீங்க எல்லாருமே புதியவர்களா இருக்கீங்க. உங்களுக்கு உங்களுடைய தலைவர், முதல்வர் என்ன அறிவுரை இல்லங்க அறிகுறி வந்து சொல்றாரு. இங்க பாருங்க தலைவர் என்ன சொல்றாரு? போதை இல்லாத தமிழகம். என்னுடைய இலக்கு என்ன? போதை இல்லாத திருவெறும்பூர். நான் அது மக்கள்ட்டயே கொண்டு போனேன் அத. அது வந்து என்னுடைய வாக்குறுதியாவே நான் குடுத்தேன். போதை இல்லாத திருவெறும்பூரா மாத்துவேன்னு சொன்னேன். நான் சர்டிஃபிகேட் வாங்குன அடுத்த நாளே அந்த வேலைய ஆரம்பிச்சுட்டேன். ஓ! 4ஆம் தேதி வெற்றி பெற சான்றிதழ் வாங்குனேன். 5ஆம் தேதி காலையிலே அனைத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர்ட்டயும் அடிச்சு, திருவெறும்பூர், துவாக்குடி, நவுல்பட்டு அத்தனை காவல் நிலையத்துக்கும் அடிச்சேன். அந்த ஆய்வாளர்கள்ட்ட ஃபோன் அடிச்சு, சார் இந்த மாரி மோசமான நிலையில போயிட்டுருக்கு. 24 மணி நேரம் கிடைக்குது. இது வந்து பார் நடத்தல, பண்ணலன்னு சொன்னா கூட, எல்லா பக்கமும் கிடைக்குது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது வந்து இனிமே அறவே இருக்கக்கூடாது. இது வந்து மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க வீட்டுக்கார் காலையில 6 மணிக்கு கிடைக்குது, 5 மணிக்கு கிடைக்குது. காலையிலேயே குடிச்சிட்டு வீட்ல போய் படுத்துக்கிறான். வேலைக்கு போ மாட்டேங்கிறான். எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல. என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வழி இல்ல. இதெல்லாம் பெரிய பாதிக்கப்படுறோம்ன்னு சொன்னாங்க. இது கேட்கும்போது எனக்கு பெரிய வலியா இருந்துச்சு. அதனால தான் அந்த ம் போதை இல்லாத திருவெறும்பூர்னை முன்னிறுத்தினேன். என்னுடைய தொகுதிக்கு உட்பட்டதுல எங்கேயுமே இது இருக்கக்கூடாது. நீங்க அப்படி எங்கேயாவது வித்தான்னா, அந்த வேலை பார்க்கிறவன ரிமாண்ட் பண்ணாதீங்க. அந்த பார் ஓனர ரிமாண்ட் பண்ணுங்க. ஏன்னா பார் ஓனர ரிமாண்ட் பண்ணீங்கன்னா தான், அது தடுக்கப்படும். நீங்க வேலைக்காரன ரிமாண்ட் பண்ணீங்கன்னா, இந்த வேலைக்காரன பிடிச்சிட்டு போனீங்கன்னா, வேற ஒரு இன்னொருத்தவன கொண்டு வந்து வைப்பான். அப்ப அது வந்து தடுக்கப்படவே படாது. அதனால எல்லா பார்லயும் நீ எங்க வித்தாலும், அந்த பார் ஓனர ரிமாண்ட் பண்ணுங்க. அது நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு அதுல எதுவுமே கிடையாது. தவறான விஷயத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். கரெக்ட். நீங்க உங்களுக்கு நான் பேசும்போது சொல்லியிருக்கேன். போலீஸுக்கு முழு சுதந்திரம் வேணும்னு சொல்லியிருக்கேன். உங்க இதெல்லாம் நான் தலையிடவே மாட்டேன். நீங்க உங்க வேலைய நல்லா செய்யுங்க. நான் எதையும் எதிர்பார்க்காத ஆளு. அதனால நீங்க இந்த விஷயத்துல எதையும் எதிர்பார்த்துக்கிட்டு, இது வந்து மக்கள் பிரச்சனையா? அதாவது நான் மக்களுக்கான எம்எல்ஏவா மக்கள் பூரா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கேன்.
அதனால அவங்களுக்கு பிரயோஜனம் பார்த்தீங்கன்னா, முதற்படியா இது இருக்கட்டும். அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்குமே நான் ஃபோன் அடிச்சு சொன்னேன். அவங்களும் நான் பார்க்குறேங்கன்னாங்க. இல்ல உங்களது எதுவா இருந்தாலும் தகவல் அத தாண்டி எந்த த தகவல் வந்தாலும் நீங்க சொல்லுங்க. நான் பண்ணி தர்றேன். அது பண்றேன் அப்படின்ட்டாங்க. அதனால நீ முதல் வேலையா எனக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கஞ்சா. கஞ்சா ஆ நீங்க வந்து போதைப் பொருட்கள். போதைப் பொருள் வந்து இருக்கவே கூடாதுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கவே கூடாது. அது வந்து அறவே தொகுதிக்குள்ள வரக்கூடாது. அதோட முன்னோட்டம் தான். திருப்பி என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த முறை நீங்க எங்க மந்திரிகள் அதுக்கு வந்ததுக்கப்புறம் கூட, என் தொகுதிக்குள்ள இருக்க அந்த 5, 6 கடையும் கூட எடுத்து மாத்திரணும்னு நெனைக்கிறேன். ஓகே, ஓகே, ஓகே. எ என் என்ன என்ன என்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள அது வேணாம். அது வந்து அடுத்த கட்டம் தான். எங்களுக்கு எங்க தலைவர் வந்து யார அமைச்சராக்குறாரு, அதுக்கப்புறம் அவர்ட்ட வேண்டுகோள் வைக்கணும். அது முறைப்படி பண்றதுக்கான காலதாமம். இப்ப என்னால என்ன முடியும்? உங்க தடுக்க முடியும். இப்ப நான் 24 மணி நேரம் கிடைச்சுக்கிட்டு இருக்கிறத என்னால தடுக்க முடியும். அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா அது பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா, அது ஒவ்வொருத்தரும் வேதனைங்க. நீங்க வந்து மக்கள்ட்ட போகும்போது தான் தெரியுது. அது வந்து பெருசா நம்புறாங்க. எங்க தலைவர வந்து மிகப்பெரிய நம்பிக்கைங்க மக்கள்ட்ட. நீங்க வந்து நான் ஒவ்வொரு தடவையும் இவ்ளோ நம்புறாங்க. இந்த மக்களுக்கு வந்து அவ்ளோ பெரிய நம்பிக்கைங்க. நீங்க நீங்க எங்க நாங்க அ வாக்கு சேகரிக்க போம்போது, எங்கள தலைவராவே பார்க்குறாங்க. ஓகே, ஓகே. நீங்க எவ்வளோ பெரிய தலைவன் பாருங்க. மக்கள் போற்றக்கூடிய ஒரு தலைவன். எங்கள அப்படியே பார்க்குறாங்க. நெறைய எங்களுக்கு வந்து இது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இது அறவே ஒழிக்கணுங்கிறது தான். இதில எங்களுடைய ஏஎஸ்பி அவர்களும் நல்ல ஒத்துழைப்பு, தனி டீம் போட்டு அத வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எங்கேயுமே அந்த மாரி கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு. நான் தெளிவா சொன்னது, அதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கிட்டா, கண்டிப்பா முதல் படியில வந்து அவ அவ அது பண்ணிட்டா எல்லா குடும்பமும் வீணா போயிடும். எஸ், எஸ். குறைஞ்சபட்சம் நம்ம இப்ப அத காப்பாத்த முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த போதைப் பொருள் ஒழிச்சுட்டாவே, ஆட்டோமேட்டிக்கா மேக்ஸிமம் வந்துரும் அது. இந்த சந்து கடை. 24 மணி நேரம் ஓடுறத, அ 8 மணி நேரம் ஆக்கிட்டோம்னு வச்சுக்கங்க. கரெக்ட், கரெக்ட். கண்டிப்பா அது மேக்ஸிமம் ஒழிஞ்சிரும் அது. நெறைய குடும்பங்கள் வந்து குடும்பம் காப்பாற்றப்படும். காப்பாற்றப்படும். நெறைய குடும்பம் காப்பாற்றப்படும். நீங்க பார்த்தீங்கன்னா போவான்ல, காலைல கிடைச்சா தானே குடிக்கிறான். எஸ், எஸ். கிடைக்கலன்னா போயிடுவான். நீங்க கொரோனால பார்த்தீங்கன்னா, யாராவது செத்து போனானா? இல்ல, குடிக்க அடி செத்து போயிடுவான். கைய இழுத்துக்கும், இல்ல, கால் இல்ல, இழுத்துக்கும், இல்ல, நரம்பு இழுத்துக்கும். இல்ல. இப்படி ஒரு பல்வேறு ஏன் டாஸ்மார்க்கு, ஐயோ! அவன் குடிக்கலன்னா செத்து போயிடுவான். கை நரம்பு இழுத்துக்கும். நடக்க முடியாது, பேச முடியாதுன்னு இப்படி தான் கிளப்பிட்டு இருந்தாங்க. கொரோனா வந்துச்சுல்ல, குடிக்காம எல்லாரும் இருந்தான்ல. எஸ். அப்ப உயிர் பயம், செத்து போயிடுவோம்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அந்த காலம் குடிக்காம இருந்த குடிகாரன், அதாவது குடிமகன்கள், அதாவது தவறா எடுத்துக்க வேணாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ இருக்க முடியுமா இல்லையா? இருக்க முடியும். அப்ப அந்த கிடைக்கிறதுனால கரெக்ட். குடிக்கிறாங்க. அது கிடைக்கலன்னா குடிக்க மாட்டாங்க. பிராக்டிஸ் விட்டு போயிடும். வாய்ப்பு இல்ல அதுல. அததான் அததான் எங்க தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. போதை இல்லாத தமிழ்நாடு. இப்ப அதாவது உங்க 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 தலைவர் சொல்லியிருக்காரு, த போதை இல்லாத தமிழகம்னு. தமிழகம். அதே மாரி நீங்க வந்து உங்களுடைய உங்களுடைய தொகுதியிலயும் வந்து இல்லைன்ருக்கீங்க. ஆமா. இப்ப மாவட்டத்தில வந்து ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கணும். உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களுடைய டிவி சார்பா, வேந்தர் டிவி சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, நன்றி. நன்றி சார். நன்றி சார்.